இப்போ நம்ம எல்லாரும் இப்படியே இருந்து விட்டால் அப்படிங்கிற பாடத்தை நம்ம பார்த்தோம். அதிலிருந்து விவசாயம் நம்மளுக்கு எவ்வளோ முக்கியமானது அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்ல. இப்போ இதற்கான பயிற்சி வினாக்களும் விடைகளும் இப்போ நம்ம பார்க்கலாம். முதலாவதாக சரியான சொல்லை தெரிவு செய்து எழுதுவோமா. அடுத்தது வினாக்களுக்கு விடையளிக்க. இதை இரண்டையும் முதல்ல பார்க்கலாம். பாருங்க, முதலாவதாக பாய்ந்தோடும் இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது பாய்ந்து கூட்டல் ஓடும். இதில் இருக்கிற தோவை எடுத்துட்டு நம்ம தூ கூட்டல் ஓ போட்டு எழுதணும். பாய்ந்தோடும் பாய்ந்து கூட்டல் ஓடும். அடுத்தது காலை கூட்டல் பொழுது இச்சொற்களை சேர்த்து எழுதினால் கிடைப்பது காலை பொழுது. இப்போ நம்ம கூட்டல் எடுத்துகிட்டு என்ன போடணும், இப்பு போட்டு எழுதணும். மூன்றாவது பாருங்க, பின்வருவனற்றுள் எது இயற்கை இல்லை அப்படின்னு கேட்குறாங்க. பாருங்க, மலை, காடு, நெகிழி, நிலம், இந்த நான்கில் எது இயற்கை இல்லாதது அப்படின்னு கேட்குறாங்க. பாருங்க, பின்வருவனற்றுள் எது இயற்கை இல்லை அப்படின்னா அதோட விடை என்னென்னா நெகிழி. நெகிழினா என்ன அப்படின்னா பிளாஸ்டிக், அதுதான் இயற்கை இல்லாதது. அடுத்தது குனிந்து இச்சொல் குறிக்கும் பொருள் வளைந்து. அடுத்தது பாருங்க, தன் கூட்டல் உடைய இச்சொற்களை சேர்த்து எழுத கிடைப்பது தன்னுடைய. இந்த கூட்டல் ஊவையும் எடுத்துட்டு நூ போட்டு நம்ம எழுதணும். அடுத்தது வினாக்களுக்கு விடையளிக்கல. முதலாவதாக செயற்கை உரங்களை பயன்படுத்துவதால் ஏற்படும் விளைவுகள் யாவை? மண்ணின் வளம் கெடுகிறது. செயற்கை உரத்தை பயன்படுத்தி உற்பத்தி செய்யும் உணவுப் பொருளை உண்பதால் நோய் எதிர்ப்பு சக்தி குறைந்து நோய்கள் வருகின்றன. அடுத்தது இரண்டாவது வினா, நிலத்தை தெய்வமாக வணங்க வேண்டும் என தாத்தா கூற காரணம் என்ன? நாம் உயிர் வாழ்வதற்கான உணவுப் பொருட்களை நிலம் தருகிறது. நிலம் இல்லை என்றால் உணவும் இல்லை. எனவே நிலத்தை தெய்வமாக வணங்க வேண்டும் என தாத்தா கூறினார். மூன்றாவது வினா, எல்லாரும் இப்படியே இருந்துவிட்டால் என இளமாறன் ஏன் கூறினான்? இளமாறனின் தந்தை இந்த தள்ளாத வயதில் தாத்தா ஏன் வயலில் வேலை செய்ய வேண்டும் என கேட்டார். அதற்கு இளமாறன் எல்லாரும் இப்படியே இருந்துவிட்டால் என்னாகும் என கேட்டான். அடுத்தது அகர முதலி பார்த்து பொருளறிக. மாசு, அதோட பொருள் என்ன அப்படின்னா அழுக்கு. அடுத்தது வேளாண்மை, இதோட பொருள் என்ன அப்படின்னா உழவு. அடுத்தது பாருங்க, சொற்களை இணைத்து தொடரை நீடித்து எழுதுக. பாருங்க, எடுத்துக்காட்டில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா படித்தேன் அப்படிங்கிறதுக்கு அவங்க பாருங்க சொற்களை எழுதியிருக்காங்க. பாருங்க என்னென்ன எழுதியிருக்காங்க பாருங்க. நான் படித்தேன், நான் நேற்று படித்தேன், நான் நேற்று பாடம் படித்தேன், நான் நேற்று தமிழ் பாடம் படித்தேன் அப்படின்னு சொற்களை புதுசாக உருவாக்கியிருக்காங்க. இதே மாதிரி நம்ம இந்த பக்கம் பாருங்க, வரைந்தால் அப்படிங்கிறதுக்கு நம்ம சொற்களை இணைத்து தொடரை நீட்டித்து எழுதணும். பாருங்க, வாணி வரைந்தாள், வாணி படம் வரைந்தாள், வாணி நேற்று படம் வரைந்தாள், வாணி நேற்று காமராசம் படம் வரைந்தாள். அடுத்தது நிறுத்தற் குறியீடுக. பாருங்க, நெல், கம்பு, கேழ்வரகு போன்றவை தானியங்கள். இரண்டாவது வெண்டைக்காய் உடலுக்கு நல்லது. மூன்றாவது ஆகா பயிர் அழகாக உள்ளதே. நான்காவது அடப்பாவமே, அப்படின்னா நம்ம எதை தான் சாப்பிடுவது? பாருங்க, வினா கொடுத்துருக்காங்க. இது எந்தெந்த இடத்துல நம்ம காட்புள்ளி, அரைப்புள்ளி, ஆச்சரியக்குறி, அடுத்தது முற்றுப்புள்ளி, இதெல்லாம் நம்ம எந்தெந்த இடத்துல வைக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். பாருங்கள், முதலாவது நெல். நெல்லுக்கு பக்கத்தில் என்ன பண்ணணும், கமா போடணும். அடுத்தது பாருங்கள், கம்பு கொடுத்துருக்காங்களா, அதுக்கு பக்கத்தில் நம்ம என்ன பண்ணணும், கமா போடணும். அடுத்தது கேழ்வரகு போன்றவை தானியங்கள், முடிச்சிட்டாங்க, அதனால் முற்றுப்புள்ளி வச்சிடுறோம். அடுத்தது பாருங்கள், இரண்டாவது வெண்டைக்காய் உடலுக்கு நல்லது அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாங்க, அதனால் இறுதியில் மட்டும் நம்ம முற்றுப்புள்ளி வச்சா முடிஞ்சுது. அடுத்தது பாருங்கள், ஆஹா
பயிர் அழகாக உள்ளதே. இந்த 2 இடத்துலையுமே நம்ம என்ன பயன்படுத்தணும்? ஆச்சரியக்குறி தான் பயன்படுத்தணும். பாருங்கள், ஆகா அப்படிங்கிறதுக்கு பக்கத்தில் ஆச்சரியக்குறி. அடுத்தது பயிர் அழகாக உள்ளதே, அதுக்கு பக்கத்துலேயும் ஆச்சரியக்குறி. அடுத்தது பாருங்கள், அடப்பாவமே அப்படின்னா நம்ம எதை தான் சாப்பிடுவது? அதாவது அடப்பாவமே அப்படிங்கிறதுக்கு பக்கத்துலேயும் நம்ம ஆச்சரியக்குறியை பயன்படுத்துகிறோம். அதுக்கப்புறம் பாருங்கள், அப்படின்னா அதுக்கு பக்கத்தில் கமா. அதுக்கப்புறம் சென்டென்ஸ் நம்ம சொற்கள் இருக்கிறனால அந்த அப்படின்னா அப்படிங்கிறதுக்கு பக்கத்தில் கமாவை பயன்படுத்தியிருக்கிறோம். நம்ம எதை தான் சாப்பிடுவது அப்படின்னு வினா எழுப்புற மாதிரி இருக்கிறனால அந்த இடத்துல நம்ம என்ன போடுறோம்? வினாக்குறியை பயன்படுத்தியிருக்கோம். அடுத்தது பாருங்கள், புதிய சொற்களை உருவாக்கலாமா? இங்கே பாருங்கள், இந்த கட்டத்தில் எழுத்துக்கள்லாம் நிறையா கொடுத்துருக்காங்க. அந்த எழுத்துக்களை வச்சு நம்ம புதிய சொற்களை உருவாக்கலாம். பாருங்கள், அவங்க ஏற்கனவே 2 எடுத்துக்காட்டுகள் கொடுத்துருக்குறாங்க. பல், ஊர் கொடுத்துருக்காங்க. அதோட நம்ம இன்னும் நிறையா புதிய சொற்களை உருவாக்கலாம். பாருங்கள், நாடு, காடு, வாய், காய், பால், நாள், மலை, தலை, ஓலை, காலை, கல், மண். இது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கிற எழுத்துக்களை வச்சு இன்னும் நீங்கள் புதிய சொற்களை நிறையா உருவாக்கி எழுதலாம். அடுத்தது பாருங்கள், படத்தை பார்த்து விடுகதைகள் உருவாக்குக. இங்கே பாருங்கள், முதலாவது வீடு ஒன்று கொடுத்துருக்காங்க. அடுத்தது பாருங்கள், பச்சை பெட்டி. அடுத்தது முத்து கொடுத்துருக்காங்க. இதை வச்சு நம்ம ஒரு விடுகதையை நம்ம உருவாக்கணும். வாங்க உருவாக்கலாம். முதல்ல இந்த வீட்டுக்கான விடுகதையை நம்ம உருவாக்கலாம். வெயிலிலும் மழையிலும் நம்மை காத்திடும் இடம் எது? வீடு அப்படின்னு நம்ம ஒரு விடுகதையை உருவாக்கியிருக்கோம். இது மட்டும் இல்லாமல் நீங்கள் வேறு விடுகதைகளை கூட உருவாக்கி நீங்கள் எழுதலாம். அடுத்தது பாருங்கள், இந்த பச்சை பெட்டிக்கும் முத்துக்கும் பாருங்கள் ஒரு விடுகதை. பச்சை பெட்டிக்குள் வெள்ளை முத்துக்கள். இது என்னது அப்படின்னா பெட்டியை குறிக்கிற மாதிரி நம்ம விடையை எழுதலாம். அப்படி இல்லை அப்படின்னா வேறு மாதிரி விடுகதைகளையும் நம்ம எழுதலாம். அதாவது எடுத்துக்காட்டாக நான் இன்னொன்று என்ன சொல்லலாம் அப்படின்னா, விலை உயர்ந்த அணிகலனை பாதுகாப்பவன் யார் அப்படின்னு கேட்டால் நம்ம என்ன எழுதலாம்? பெட்டி அப்படிங்கிறதையும் நம்ம எழுதலாம். புதுசாக நீங்கள் வேறு விடுகதைகளை கூட நீங்கள் உருவாக்கி எழுதலாம். அடுத்தது அகர வரிசைப்படுத்துக. இங்கே கொடுத்துருக்கிற சொற்கள்லாம் மாறி மாறி இருக்கும். நம்ம அந்த சொற்களை அகர வரிசைப்படுத்தி எழுதணும். பாருங்கள், தேன், தாளம், தவ்வை, துடுப்பு, தென்னை, தையல், தோழமை, தீ, தூய்மை, தொகை, திட்பம், தளிர். இந்த மாதிரி சொற்கள்லாம் இங்கே பாருங்கள், இங்கே ஒரு புழு கொடுத்துருக்காங்க. அதில் நம்ம அகர வரிசைப்படுத்தி கரெக்டாக எழுதணும். வாங்க எழுதலாம். பாருங்கள், முதலாவது தளிர், தாளம், திட்பம், தீ, துடுப்பு, தூய்மை, தென்னை, தேன், தையல், தொகை, தோழமை, தவ்வை. இங்கே பாருங்கள், அகர வரிசைப்படுத்தி எழுதியிருக்கிற முதல்ல தா வந்திருக்கு. அடுத்தது நெடில் தா, தீ, நெடில் தீ. அடுத்தது பாருங்கள், தூ, தூ, தே, தே, தை. அடுத்தது தோ, தோ, தவ். இந்த மாதிரி அகர வரிசைப்படுத்தி நம்ம எழுதிட்டோம். நம்ம இந்த வீடியோவில் எல்லோரும் இப்படியே இருந்து விட்டால் அப்படி இந்த பாடத்தில் என்னென்ன நன்மைகள், இதில் என்னென்ன சொல்லியிருக்காங்க, வேளாண்மை பற்றி சொல்லியிருக்காங்க, செயற்கை உரங்கள், இயற்கை உரங்களை பற்றி நம்ம நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம். அது மட்டும் இல்லாமல் இந்த பாடத்துக்கான பயிற்சி வினாக்கள் பற்றியும் நம்ம பார்த்துட்டோம். அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.